புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தின் முதற்கட்டம் பிரதமர் தலைமையில் இன்று நடைபெற்றது. நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெவ, பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக லியனகி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முதலாவதாக 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கல்வி சீர்திருத்த செயல்முறை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். இது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள தரம் 1 முதல் 6 வரையான வகுப்புகளுக்கு அமுல்படுத்தப்படும். அத்துடன் பாடசாலையில் ஒரு பாடம் ஒன்றுக்கான காலப்பகுதி 50 நிமிடமாக மாறவுள்ளது. அவ்வாறாயின் 8 பாட வேளைகள் 7ஆக மாற்றமடையும். இந்த வருடத்தில் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளையும் வழங்கவுள்ளோம். ගුරුවරුන් අවම වශයෙන් ලක්ෂයක් පුහුණු කරන්න. ඒ වගේම අමාත්‍යාංශයේ වෙනමම අපි அமைச்சினால் திட்ட அலுவலகம் ப்ராஜெக்ட் ஆபீஸ் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். இந்த அலுவலகத்தில் வேறாக பணிக்குழாம் ஒன்றை நியமித்து இதனை கண்காணிப்போம். அதே போன்று இதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியை பெறுவதற்காக டிஜிட்டல் டாஸ்க் போர்ஸ் ஒன்றை நியமித்துள்ளோம். இது கல்வி சீர்திருத்தம், ஆசிரியர் பயிற்சி என 1-2 விடயங்கள் மாத்திரமல்ல, இது அனைத்திற்குமான வேலை திட்டமாகும். இதேவேளை மாதுலுவாவே சோபித தேரரின் கருத்திட்டத்துக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்ட மகாவிலட்சிய ஸ்ரீ சோபித தேரர் வீட்டுத் திட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 115 வீடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் டா உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.